இன்ஸ்டாகிராம் யூடியூப்பை பார்த்து வாங்கினா இவ்வளோ பெரிய தப்பு நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஸ்டாகிராமில் ரொம்ப எல்லாருமே ஹைப் ஏற்றின ஒரு ப்ராடக்ட்னா அது இந்த வாக் பேட் தான். வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினேன். அண்ட் டீட்டெயில்டாக டெக்னிக்கலாக என்னென்ன இருக்குது இல்லைன்றதை செக் பண்ணி வேறு ஒரு ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணி தான் நான் அந்த ப்ராடக்ட்டே வாங்கினேன். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. பேக்கேஜில் இருந்து அவங்களோட குவாலிட்டியிலேருந்து எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் செக் பண்ண வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டான குவாலிட்டியில் இருந்துச்சு. அப்புறம் என்னதாம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணும்போது சரி பழக பழக நமக்கு பழகிறோன்னு நினச்சிட்டு ஒரு வாரத்துக்கிட்ட யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் தலை சுற்று வந்து வாமிட் வர அளவுக்கு ஆனது மட்டும்தான் மிச்சம். ஏன்னா எனக்கு ட்ராவல் பண்ணும்போது மோஷன் சிக்னஸ் இருக்கும். அதாவது நம்ம ட்ராவல் பண்ணுவோம், பட் அது வந்து செட் ஆகாதில்ல சில பேத்துக்கு. ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும், வாமிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் அதே ப்ராப்ளம் வந்து இதில் நான் வாக் பண்ணும்போது எனக்கு அதே மாதிரி ஆச்சு. ஸோ என்ன மாதிரி மோஷன் சிக்னஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து சூட் ஆகுமான்றது 100% ஷுவராக சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு ப்ராடக்ட் இது. பட் நார்மல் பர்சனுக்கு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. வீட்டிலே வந்து வாக் பண்ணுறதுக்கு செம்ம ப்ராடக்ட்டு. ஆனால் என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாகும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தான் வாங்கணுங்க. தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க.